வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் என்எம்எம்எஸ் கிளாஸ். இந்த என்எம்எம்எஸ் கிளாஸ் உங்களை எல்லாம் வரவேற்பில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்எம்எம்எஸ் என்பது ரொம்ப ஈஸியான எக்ஸாம், கஷ்டம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நமக்கு சம்டைம்ஸு கிடைக்காம போயிடும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம கேள்வியை புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வியை 2 முறை படிக்க வேண்டும். நிறுத்தி நிதானமாக அவசரப்படாமல் எழுதணும். அப்புறம் இந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயித்து விடலாம். அது ஒன்றும் பெரிய ஒரு கம்பசூத்திரம் கிடையாது. நிறைய பேர் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம குழந்தைகளே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக போய் எழுதுங்க. ஐயோ கிடைக்காதோ பயந்துக்கெல்லாம் எழுத வேண்டாம். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கொஷின் பேப்பருக்கு போயிடலாம். ஒரு கொஷின் பேப்பர் பாருங்கள். தெரியுதா கொஷின் பேப்பர் எல்லாருக்கும்? டைரக்ஷன் நான் 2-3 கொஷின் நானே படிக்கிறேன். டைரக்ஷன் ஃபார் கொஷின் 21 and 22. வழிமுறை வினா எண் 21 மற்றும் 22க்கு வழிமுறைகள். ஃபைண்ட் த டேர்ம் விச் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் அதர்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். 4 கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று வித்தியாசம், அது எது என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஏசியா, சரி ஓகே, அர்ஜென்டினா ஒத்துக்கிற, அதான் கரெக்ட் ஆன்சர். யாரோ ஒருத்தர் மட்டும் ஓபன் பண்ணி எதனால சொன்னீங்கன்னு சொல்ல முடியுமா? வெரி குட். ஆல் 3 ஆர் கான்டினென்ட்ஸ் அல்லது 3 கண்டங்கள், அதாவது ஆசியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, 3 கண்டங்கள். அர்ஜென்டினா மட்டும் அது ஒரு நாடு. சரி, அர்ஜென்டினா எந்த கண்டத்தில் இருக்கிறது? ஆசியா இல்லை. அர்ஜென்டினா இஸ் இன் which continent? South America sir. Very good. South America. Argentina is in South America. Very good. Who has told me this answer? யார் சொன்னது? மனோஜ் குமார் சார். மனோஜ் குமார், வெரி குட் ஃபெலோ. நல்லா கண்டுபிடிச்சிட்டேன். அர்ஜென்டினா எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? ஃபுட்பால். ஃபுட்பால். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஃபுட்பால். இன்னொரு இதுக்கும் ஃபேமஸ். அது எதுக்கு தெரியுமா சார்? மெஸ்ஸிக்காக இல்லை. அர்ஜென்டினாவில் இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த கண்ட்ரி அவ்வளோ நல்ல நிலைமையில் இல்லை. கொஞ்சம் புவர் கண்ட்ரி. இந்தியா மாதிரி, இந்தியாவோட கூட புவர் கண்ட்ரி. நல்ல நிலைமை இல்லை. எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி ஒரு அரிசி ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோ. நமக்கெல்லாம் அடுத்த வருஷம் தான் ஒரு 5 ரூபா அதிகமாகும், 55 ரூபா ஆகும். ஆனால் அங்கே அப்படி இல்லை, மாதத்துக்கு 5 ரூபா அதிகமாகுது. நினச்சி பாருங்கள். இன்றைக்கி 50 ரூபானா நான் அடுத்த மாதம் 55. அதுக்கு பேர் பணவீக்கம் என்று பெயர். அதுக்கு என்ன பேர்? பணவீக்கம் என்று பெயர். சரி, அது அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி 22. நீங்கள் அமைதியாக இருங்க, நான் கேட்ட பிறகு பதில் சொல்லுங்கள். நான் அதுக்குள்ளே போய் என்னோட காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியா? எஸ் சார். மனோஜ் துர்கா அந்த நம்பர் ஆமா இப்பவும் வந்துக்குது. அது கீழே போயிட்டு இருக்கிறோம். ஓகே, வந்துட்டேன். வெரி குட் வந்தாச்சு. ஸ்கின், பைல் டக்ட். ஏன் ஸ்கின்னு? ஓகே, தோல் என்பதுதான் ஒண்ணுதான் வெளியே தெரியும், மற்றது எல்லாமே உடம்புக்குள்ள இருக்கு, அது தெரியாது அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுது. அது ஒத்துக்கலாம். அது ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். தோல், ஸ்கின் அண்ணா தோல், லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ணா பெருங்குடல். அப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒன்று இருக்குதா? ஓகே, பைல் டக்ட் அப்படிங்கிறது பித்தப்பை, ஒசோஃபேகஸ் அப்படிங்கிறது உணவு குழாய். ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த தமிழில் இதை படிக்கிற அப்படின்னா, இங்கிலீஷ் படிக்கிற குழந்தைக்கு கூட தமிழில் சொன்னால் சிலதெல்லாம் நல்லா புரியும். உண்டா இல்லையா? அதனால் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நீங்கள் கலந்துக்குங்க.
இங்கிலீஷ் படிக்கிறாங்க, தமிழ் படிக்கிறவங்க தமிழ் படிக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடும். 23 டைரக்ஷன் கொஸ்டின் 23-24 ஃபில் அப் 4:19 அப்படின்னா 7 எவ்வளோ வரும் கேட்குறாங்க. ஃபோர் 4:19 அப்படின்னா 7 எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 4:19 அப்படின்னா 7 எவ்வளோ கேட்குறாங்க. Sir, 55. 55 எப்படி? சரி, என்ன லாஜிக் சொல்லுங்க, என்ன லாஜிக்? Sir, 4 4s are 16. அதோட 3 ஆட் பண்ணனும் சார். சரி, இப்ப 3 என்னன்னா 4 ஓட பின் நம்பர் சார். அதே மாதிரி 7 7s are 49. 49 அதோட பின் நம்பர் வந்து 6 சார். ஆனா 6 ஆட் பண்ணா 55. என்ன நம்பர்? என்ன நம்பர் சொன்னீங்க அது? சார் 4 4s are 16 சார். ஆமா, அதோட பேக் நம்பர் வந்து 3 சார். என்ன நம்பர்? பிளாக் நம்பரா? பேக்கா? சார் அது பின்னாடி அது பின் நம்பர்னு சொல்லிட்டியா? அடப்பாவிகளா, பின்னாடி நம்பர் தான் பின் நம்பர் சொன்னா இங்கிலீஷ்ல பின் நம்பர் என்னடா இருக்குதோ நான் யோசிக்கிறேன். ஓகே, அதுக்கு முந்தின நம்பர் அதே மாதிரி 7 7s are 49 சார். 49, அதுக்கு முந்தின நம்பர் அதோட 55. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். 24வது क्वेश्चन யார் இந்த பதில் சொன்னது? ஹலோ, இப்ப பதில் கபிலன் சார். கபிலன். ஓகே, அடுத்தது 24வது கேள்வி படிங்க. ஸ்டடி கிளாஸ் ரூம். அவசரப்படாதீங்க. இங்க பாருங்க, இந்த கேள்வி அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா அவசரப்படக்கூடாது. ஆனா டிஃபிகல்ட்டும் கிடையாது. ஆன்சர் thirst water சார். ஒரு குழந்தை வாட்டர் சொல்லுது. இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். வேற யாராவது என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டடி கிளாஸ் ரூம் சார். இன்னொரு குழந்தை ஸ்டடி கிளாஸ் ரூம். வேற யாராவது சொல்றீங்களா? சார் ஆப்ஷன் 2 தான் சார். ஓகே சார் ஆப்ஷன் இங்க பாருங்க. சரி, மெடிசன் இல்லனஸ். இருமா. இப்போ நான் டார்க்னஸ் இஸ் டு லேம்ப் அப்படின்னா, டார்க்னா இருட்டு, லேம்ப்னா வெளிச்சம் கொடுக்கறது. டார்க்னஸ் என்பது ஒரு தன்மையை குறிப்பது. லேம்ப் என்பது ஒரு நவுனு, ஒரு பெயர்ச்சொல். லேம்ப் என்பது ஒரு பெயர்ச்சொல், டார்க்னஸ் என்பது ஒரு வினைச்சொல். அப்போது இந்த மாதிரி இருக்கிற ஒரு இது என்னன்னு பார்க்கலாம். இப்போ டார்க்னஸும் லேம்பும் ஆப்போசிட் மாதிரி இருக்குது. டார்க்னஸ் என்ன இருட்டு, லேம்ப் என்ன வெளிச்சம் கொடுக்குறது. அப்போ ஃபெட்டிக் எக்ஸசைஸ் ஆப்போசிட் மாதிரி இருக்குதா? ஃபெட்டிக் என்ன டயர்டாக இருக்கிறது எக்ஸசைஸும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இருக்குதா? இல்லை. அப்போ ஒன்று. ரெண்டாவது, ஸ்டடி இஸ் கிளாஸ் ரூம் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா? அதுவும் இல்லை. இல்ல சார், அது இல்லை. மெடிசன் இஸ் டு இல்னஸ் அதுவும் இல்லை. அப்போ thirst இஸ் டு வாட்டர். தனித்தாகம் எடுக்கிறது thirst பேரு. வாட்டர் என்பது தண்ணீர். அப்ப வாட்டர் என்பது நவுன், thirst என்பது ஒரு தன்மையை குறிக்கிறது. அப்போ அங்கே டார்க்னஸ் என்பது ஒரு தன்மையை குறிக்கிறது. லேம்ப் என்பது ஒரு நவுன், அதாவது பெயர் சொல். தமிழில் சொன்னால் அது பெயர் சொல். அப்போ எது கரெக்டு? thirst is to water தான் கரெக்ட். ஓகே, நீங்கள் சில கேள்விகள் கொஞ்சம் உங்களை ஏமாத்திரும். அது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அடுத்தது 25வது கேள்வி நானே படிக்கிறேன். அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் அ மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ். ஜட்ஜ், போலீஸ், பனிஷ்மெண்ட், கிரைம், ஜட்ஜ்மெண்ட். எது முன்னாடி நடக்கும், எது பின்னாடி வரும்? அப்படி கிரைம் சார். கரெக்ட் ஆன்சர். எதுமா? சார் கிரைம், போலீஸ். சார் கரெக்ட் ஆன்சர். இரு ஆன்சர் 3 சார். 3 வந்து டி சார் ஆன்சர் இசி. மூணாவது சொல்றாரு DBAEC அப்படின்னா கிரைம், போலீஸ்,
ஜட்ஜு இருங்க, யாரோ ஒரு குழந்தை வந்துடுது. நம்ம தான் லேட்டாக வர வேண்டாம்னு சொல்கிறோம், சொன்னாலும் சில குழந்தைகள் லேட்டாக வருவாங்க. என்ன பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலாம். சரி, க்ரைம், போலீஸ், ஜட்ஜு, ஜட்ஜ்மெண்ட், பனிஷ்மெண்ட். இருமா, அவசரப்படாதீங்க, நான் ஒன்று இப்போ சார் 3 சார் 3யா 1ஆ? 3 சார் கிரைம், போலீஸ், ஜட்ஜு, ஜட்ஜ்மெண்ட். 3 சார் 3 தான் சரியான விடை. அந்த ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். ஜட்ஜு வந்த பிறகு தான் அவர் தான் அப்புறம் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு இல்லையா? ஓகே, அப்போ 3 தான் ஆன்சர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாத்திடும். 1ஆ 3ஆங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் வந்து கடைசியான பனிஷ்மெண்ட் தான் வரும். அதனால் பனிஷ்மெண்ட் என்பது என்ன, கடைசியில் வர்றது பனிஷ்மெண்ட்டு, அது சி. அதனால் சி வரணும், அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம், கடைசியில் என்ன வரும், பனிஷ்மெண்ட் வரும். அப்போ சி எங்கே இருக்குது, எதில் சி இருக்குது? சீல சார் 3ஆவதுல இருக்குது. சி வந்து சீல இல்லை, 3ஆவதுல இருக்குது. அப்போது அப்படியே நீங்கள் போடலாம். எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சாதான் போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஆப்ஷனோ 2 ஆப்ஷனோ தெரிஞ்சால் கூட நீங்கள் போட்டு விடலாம். இதில் ப்ராப்ளம் என்னென்னா, முதல் எல்லாமே டிடிடி, அப்புறம் எல்லாம் பிபிபி. அதனால் இந்த ரெண்டுமே காமனாக போச்சு. அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே 3க்கு போகணும், இல்லைன்னா 5க்கு போகணும், இல்லைன்னா 4க்கு போகணும். அப்படி போய் தான் இப்போ ஏன் நான் 4க்கு போக மாட்டேன், 3க்கு போக மாட்டேன் அப்படின்னா, 3rd இதில் 3rd காலத்தில் 2 ஏ இருக்குது, 2 சி இருக்குது, அதனால் அதுவும் போக மாட்டேன். 4th காலத்தில் 2 இ இருக்குது, அதுவும் போக மாட்டேன். வேற 5th காலத்தில் 2 இ இருக்குது, சி ஏ இருக்குது. அதாவது 3rd போகாமல் 4th 5th நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டிக்ஷனரியில் எந்த வரிசையில் இருக்கும், ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துங்க. டிக்ஷனரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிக்ஷனரியில் 7 ஆரம்பித்து அப்புறம் 7ல் அத்தனை வேர்ட்ஸ் இருக்கும், அப்புறம் பியில் அத்தனை வேர்ட்ஸ் இருக்கும், அப்படி வரும். இப்போ எல்லாமே எஃப்ல ஆரம்பிக்குது. அப்போ எந்த வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். சார் ஆன்சர் 3 சார் ஆன்சர் 3 சார் ஆன்சர் 3 தான் சார். இருங்க பாருங்க. ஆன்சர் 3 சொல்றாங்க. ஏன் ஆன்சர் 3 சொல்றீங்க கண்ணா, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4 ஆப்ஷனுக்கும் FOL இருக்கு சார். சரி, அதுக்கப்புறம் இது கேக்கு முன்னாடி ஐ சார், எல்லுக்கு முன்னாடி ஐ சார். வெரி குட். அதனால ஐ கரெக்ட். கே எல். இப்போ எல்லா இடத்துலையும் FOL வந்துருச்சு. அப்புறம் 4வது இதுதான் மாறுது. 4வது வந்து ஐ தான் முதல்ல வரும், அப்புறம் தான் கே வரும், அப்புறம் எல் வரும். 2 எல் இருக்குது, அப்புறம் எல்லுக்கு அப்புறம் ஒரு ஐ வருது, அப்புறம் டி தான் முதல்ல வரும், சிக்கு முன்னாடி வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது கரெக்டான விடை தான், அதில் ஒன்றும் இது ஒரு மாற்று கருத்து இல்லை. ஓகே, இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபோலியேஜ், ஃபோக், ஃபாலோ, ஃபோலிக்கிள் இப்படியெல்லாம் என்ன அதுக்கு மீனிங்னு கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். ஃபோலியேஜ் என்றால் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? பார்க்குறேன். ஃபோலியேஜ் மீனிங் என்னன்னு உங்களுக்காக நான் பாருங்கள். ஃபோலியேஜ் மீனிங் கூகுளில் பார்க்குறேன், என்ன வரும்னு பார்க்கலாம். ஃபோலியேஜ் மீனிங் என்னன்னா, ஆல் த லீவ்ஸ் ஆஃப் எ ட்ரீ, இதுதான் மீனிங். ஃபோலியேஜ்னா லீவ்ஸ்ன்னு அர்த்தம். ஃபோலியேஜ்னு என்ன அர்த்தம்? ஹலோ, லீவ்ஸ். ஃபோக்னா நம்முடைய பரம்பரை இந்த ஒரு டான்ஸ், அதெல்லாம் ஃபோக் டான்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. ஃபாலோனா பின்பற்றுதல். ஃபாலிக்கிள் அப்படின்னு என்னென்ன, ஃபாலிக்கிள் அப்படின்னா பார்த்துடலாமா? ஃபாலிக்கிள், ஓகே. ஃபாலிக்கிள் மீனிங் பார்த்துடலாமா? ஃபாலிக்கிள் அப்படின்னா எனி ஆஃப் த வெரி ஸ்மால் ஹோல்ஸ் இன் த ஸ்கின் தட் ஏர் க்ரோஸ் ஃப்ரம். அதாவது நம்மளுடைய தோலில் குட்டி குட்டி புள்ளி இருக்கும்ல. ஓ, யாரோ இருமா வந்திருக்காங்களாட்டிருக்கு. ஓ, நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாம் வந்தாச்சா?
கொஞ்சம் நேரத்தில் வாங்கண்ணா, நாங்கள் இப்போ கிளாஸ் எடுக்கும்போது அது வந்து சத்தம் கூட கேட்குறதில்ல. அப்போது ஃபோலிக்கிள் என்றால் நம்ம தோலில் இருக்கிற அந்த புள்ளி சின்ன சின்ன புள்ளி, ஒரு சின்ன சின்ன ஹேர் இருக்கு இல்லையா, அது அங்குள்ள ஒரு சின்ன ஓட்டையிலேருந்து ஹேர் வரும், அந்த 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 கேப்புக்கு பேர் ஃபோலிக்கிள் என்ற பெயர். ஓகே, நீங்கள் எப்பவுமே ஒரு புக்கை படிக்கும் பொழுது அப்போ எது தெரியலையோ உடனடியாக அதை தெரிஞ்சுக்கணும். டிக்ஷனரி எடுத்தோ வேறு ஏதோ ஒன்று எடுத்தோ அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அது நீங்கள் வந்து அந்த படித்ததுக்கே ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் அப்போ தெரியாமல் படிச்சிங்கன்னா திருப்தியாக இருக்குமா? இருக்காதா? இருக்காது இல்லையா? ஆமாம், அது வந்து திருப்தியாக இருக்கும். இப்போ இப்படி பாருங்க, சாப்பாடு சாப்பிட்றீங்க, உங்கள் அம்மா உப்பு கம்மியாக போட்டாங்க, அது திருப்தியாக இருக்குமா? இருக்காது சார். அப்புறம் உப்பு கொஞ்சம் கொடுமான்னு சொல்லி வாங்கிக்கிறோமா? அதான், அது மாதிரி தான், அதே மாதிரி தான் இது. நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு பண்ணிங்கன்னா அப்படியே சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த கேள்வியில் அத்தனைக்கும் நம்ம மீனிங் தெரிஞ்சிட்டோம், நம்ம எல்லாம் புரிஞ்சிட்டோம், இந்த பாடம் புரிஞ்சிட்டோம், இந்த பக்கம் புரிஞ்சிட்டோம், இந்த சாப்டர் புரிஞ்சிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நீங்கள் அந்த சந்தோஷமாக நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னாவே அது மறக்காது. திருப்தியாக ஒரு தடவை சாப்பிட்டா, காலையில் திருப்தியாக சாப்பிட்றீங்களா, மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் 4 மணிக்கு பசிக்குமா? ஒரு மணிக்கு திருப்தியாக சாப்பிட்றீங்க, வீட்லேயோ ஸ்கூல்லையோ திருப்தியாக சாப்பிட்டுட்டா மறுபடியும் 4 மணிக்கு பசிக்காது, 3 மணிக்கு 4 மணிக்கு பசிக்காது, மறுபடியும் 6 மணி 5 மணி ஆனால் தான் பசிக்கும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதான் திருப்தியாக சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் திருப்தியாக படிக்கணும். யாரெல்லாம் நீங்கள் திருப்தியாக படிச்சிங்களோ அந்த பாடம் அந்த நாள் அது மறக்காது. நீங்கள் படிக்கும்போதே திருப்தியாக படிக்காமல் ஒரு பக்கம் படிக்கிறது, அதை 4 லைன் படிக்கிறது, மறுபடியும் இப்போ இது வேண்டான்னு சொல்லிட்டு 2வது பக்கம் போகிறது, அதில் ஒரு 5 லைன் படிக்கிறது, இப்படி படிச்சிங்கன்னா திருப்தியாக இருக்குமா? இருக்காது. அதனால் நீங்கள் திருப்தியாக படிங்க, எதை படித்தான் திருப்தியாக படிங்க. ஓகே, அடுத்த கேள்வி 27. இப்போ நான் ஒரு மனோஜ், நீங்கள் படிக்க பார்க்கலாம். மனோஜ் என்பவர் படிக்கட்டும். The word which cannot be formed மனோஜ்ங்கிற from the எத்தனை word மனோஜ் இருக்கீங்க? ஒரு மனோஜ் தானே? indispensable. மனோஜ் மட்டும் படிங்க. மனோஜ் படிங்க. A word which cannot be formed from the word indispensable. இன்டிஸ்பென்சபிள் என்கின்ற வார்த்தையிலிருந்து கீழே உள்ள 4 வார்த்தைகளை ஏதோ ஒரு வார்த்தையை பெற முடியாது. அப்படின்னா அது எந்த வார்த்தைன்னு கேட்குறேன். சார் 3 தான் சார். பெரிஷபிளா? ஏன் பெரிஷபிள் பெற முடியாது? சார் பெரிசபிள் இல்ல சார். ஓகே, போதும். பெரிஷபிள்ல R இருக்கு, H இருக்குது, ரெண்டுமே இன்டிஸ்பென்சபிள்ல கிடையாது. அதனால தான் அது பெற முடியாது. இது ரொம்ப ஈஸியான கேள்வி, ஆனால் நீங்கள் அவசரத்தில் பண்ணும்போது தப்பாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ இன்டிஸ்பென்சபிள் என்றால் என்ன? இன்டிஸ்பென்சபிள் என்றால் என்ன பார்த்துடலாமா? அதுக்கு மீனிங்கே இன்டிஸ்பென்ஸ்னா அது கண்டிப்பாக அது தேவைப்படுற ஒரு விஷயம். இன்டிஸ்பென்சபிள்னா கண்டிப்பாக தேவை, அதை வந்து நம்ம வேண்டான்னு சொல்லவே முடியாது. இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? டூ இம்பார்ட்டன்ட் நாட் டு ஹேவ், அது டூ இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியம். அது பாருங்கள், தமிழில் பாருங்கள் அது என்னன்னு பார்க்கலாம். தமிழ் இன்டிஸ்பென்சிபிள், தமிழ் இன்றியமையாதது. ஃபேண்டாஸ்டிக். யார் சொன்னது இது? சார் சங்கீதா சார். சங்கீதா, not possible. யா சங்கீதா, வெரி குட். Thank you சார். இன்றியமையாததுங்கிற கரெக்டாக சொல்லிட்டாங்க. எனக்கே அந்த வார்த்தை, அம்மா உங்கள் மைக் ஆஃப் பண்ணி வைங்க கண்ணா எல்லாரும். எனக்கே அந்த வார்த்தை டக்குன்னு வரல, அந்த பொண்ணு அட்டகாசமாக சொல்லிடுச்சு. வெரி குட், வாழ்த்துக்கள் சங்கீதா. நீ பாருங்க, அவர் ஸ்பெண்டுன்னு என்ன? ஸ்பெண்டு அப்படின்னா ஒருத்தவங்களோட யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஸ்பெண்டுன்னு நேரம் ஒதுக்குறது சார். ஆமா, செலவிடுதல். ஆக்சுவலா அது பேர் செலவிடுதல் பேர். ஓகே, அடுத்தது டிசேபிள்டுன்னா தெரியாது சார். முடியாது சார். ஏன்னா முடியாது. ஆமா, ஏபிள்டுன்னா முடியும், டிசேபிள்டுன்னா முடியாது. ஓகே, அடுத்தது பெரிஷபிள் அப்படின்னு என்ன? இன்றியமையாது, அழியக்கூடியது சார். பெரிஷபிள்னா அழியக்கூடியது. கரெக்ட், அழியக்கூடியது இல்லை, அழியக்கூடியது. ஓகே, அப்போ இப்போ கேட்குறேன், தேங்காய் அண்ட் டொமேட்டோ
இப்போ டொமேட்டோன்னு என்ன அது பேர் தக்காளி. இதில் எது பெரிஷபிள் சீக்கிரமா? கோகோனட். கோகனட் அண்ட் தக்காளி sir. தக்காளி எது சீக்கிரமா அழியக்கூடியதுன்னு கேட்குறேன். தக்காளி. தக்காளி தான். தக்காளி இஸ் மோர் பெரிஷபிள், தக்காளி. ஈஸிலி பெரிஷபிள் கம்பேர்ட் டு கோகனட். ஓகே. அப்புறம் பேனல் அப்படின்னு என்ன? சார் பேனல் பிஏஎன்இஎல் பேனல்னா என்னன்னு கேட்குறேன். சோலார் பேனல் சார். சோலார் பேனல் வெரி குட். அது ஒன்று. வேற என்ன இருக்கும் பேனல்னா? வெரி குட். பேனல் ஓடு பேனல்னா குளு சார். குழு கரெக்ட். பேனல் என்றால் சோலார் பேனல் அதையும் சொல்லலாம், எலக்ட்ரிக்கல் பேனல் அதையும் சொல்லலாம், குழு என்றும் சொல்லலாம். பரவாயில்ல. யார் சொன்னது இந்த குழுன்னு சொன்ன பையன் பேர் என்ன? மனோஜ்குமார் சார். ஓ மனோஜ். ஓகே 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 பரவாயில்ல. வெரி குட். குழு என்று சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி குட். அதுக்கு நிறைய 2-3 மீனிங் இருக்குது. இங்கிலீஷில் ஒரே வேர்டுக்கு 2-3 மீனிங் எல்லாம் இருக்கும். அது நம்ம அந்தந்த சிச்சுவேஷன் தகுந்தாப்பில் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தது a word which cannot be formed from the word responsibility. ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற வார்த்தையிலிருந்து அமைய பெரும் வார்த்தை which can be formed. எந்த வார்த்தையை நம்ம அமைக்க முடியும்? ஸ்பாஞ்சி சார். ஸ்பாஞ்சி. ஸ்பாஞ்சா? ஸ்போர். ஸ்பாஞ்சி சார். நல்லா பாருங்க, அவசரப்படாதீங்க. ஸ்போர் சார். ஸ்போர் சார். ஸ்பாஞ்ச் தான் சார். சார் பி தான் சார். ரெஸ்பெக்ட் சார். ஆன்சர் 2 சார். ஆன்சர் 2 சார். இங்க ஒரு நிமிஷம். சார் ஆன்சர் வந்து 1 சார். குழந்தைகளா லேட்டா வராதீங்க கண்ணா ப்ளீஸ். நான் இப்போ அட்மிட் பண்ணிட்டேன். பிகாஸ் லேட்டா வந்து எனக்கு பிரச்சனை. ஓகே. லேட்டா வராதீங்க. நீங்க வராமே இருந்தாலும் பரவாயில்ல. அந்த 6:30 ஒரு 6:35 வந்துருங்க. நீங்க இப்ப பாரு மணி இப்ப என்னாச்சு? மணி 6:55 ஆச்சு. இப்படி வரக்கூடாது. செகண்ட் ஒன். ஸ்போர் என்பது சரியான விடை. ஸ்போர் என்பது சரியான விடை. ஓகே வெரி குட். ஓகே. இதுல இந்த இந்த அவசர கொடுக்கையா தப்பு பண்ணது யாரு? ஒரு பையன் முதல் தப்பு பண்ணார். அவர் யாரு? மனோஜா? எஸ் சார். மிஸ்டர் மனோஜ், அவசரமாகாது. கேள்வி 2 முறை படிக்க வேண்டும். அமைதியாக தியான நிலையில் நீங்க ஒரு சன்னியாசி மாதிரி எழுதணும். எப்படி எழுதணும்? ஒரு சன்னியாசி அவசரப்படுவாரா? சன்னியாசி எதுக்காக அவசரப்படுவாரா? சன்னியாசி அவசரப்பட மாட்டார். அது மாதிரி நீங்க அவசரப்படக்கூடாது இந்த விஷயத்துல. ஓகே. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 29 to 33க்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, if P is division, T is addition, M is subtraction and D is multiplication, then what is the value of expression 12M, 12D, 28P, 7T, 15? முதல்ல அதை எழுதுங்க. அதாவது தமிழில் படிக்கிறாருங்க. தமிழில் இருக்கிறவங்களுக்கு P என்பது வகுத்தல் எனவும், Tஐ கூட்டலாகவும், Mஐ கழித்தலாகவும், Dஐ பெருக்கலாகவும் கொண்டால் 12M, 12D, 28P, 7T, 15 என் மதிப்பு என்ன? இருங்க, யாரோ ஒரு குழந்தை வருது, அவங்களுக்கு விட்டுறலாம் இன்னைக்கு. குழந்தைகளா இனிமேல் லேட்டாக வராதிங்கண்ணா, நேரத்தில் வந்துடுங்க. நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஓகே, யூ கேன் டூ தட். இந்த கொஸ்டின் பண்ணலாம். அப்போ 12க்கு அப்புறம் எம் என்ன? எம் வந்து மைனஸ் போட்டுங்க. -12, 12 - 12. அப்புறம் டி வந்து மல்டி இன்டூ 28. அப்புறம் பி வந்து டிவிஷன் டிவைடட் பை 7. டி வந்து அடிஷன் ப்ளஸ் 15. இப்போ எனக்கு என்ன வருதுன்னா 12 - 12 × 28 டிவைட் பை 7 ப்ளஸ் 15. 21 வருது சார். இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா போர்டு மாஸ் என்கின்ற கான்செப்டை யூஸ் பண்ணணும். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அப்படி தான் பண்ணணும். இதை பிராக்கெட்டும் கிடையாது, ஆஃபும் கிடையாது. அப்போ நேரம் முதல்ல டிவிஷன் பண்ணுங்கள், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், அப்புறம் அடிஷன் பண்ணுங்கள், அப்புறம் சப்ட்ராக்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம். ஆன்சர் -21. இருப்பா நான் போட்டுக்கிறேன். நான் இன்னும் போடலை. ஆன்சர் வந்து -21 என்று ஒரு குழந்தை சொல்லுது. யார் சொன்னது? அது
கபிலன் சார். கபிலன் சொல்லி கபிலன். சரி சரி. இன்னொருத்தர் அவர் ஏதோ வேற ஏதோ சொல்லியிருக்காரு. அவர் இன்னொருத்தர் நல்லா பாருங்க, 2 பேருமே மறுபடியும் ஒரு இடம் செக் பண்ணுங்க, எது கரெக்டாக வருதா. தப்பு அவசரம் வேண்டாம், அவசரமே வேண்டாம். இந்த 40 சொன்னவரும் செக் பண்ணுங்க, கபிலனும் செக் பண்ணட்டும், 2 பேரும் செக் பண்ணுங்க, அப்புறம் பார்த்துடலாம் எது கரெக்டுன்னு பார்த்துடலாம். சார் -21 தான் சார் வருது. கரெக்ட் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஒத்துக்கிறேன். -21 சார். மற்ற குழந்தைகள் என்ன வரும்னு பார்க்கலாம். எல்லாரும் போடுங்க. இது கொஞ்சம் -21 சார். -21. ஓகே ஓகே. சார் -21 தான் சரியான விடை. வெரி குட். எல்லாரும் போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோணும். இதை நல்லா ஏன்னா இது மாதிரி கேள்விகள் வந்துட்டே தான் இருக்கு. -21 சார். சரி, போதும். ஓகே, அடுத்த கேள்வி 30வது கேள்வி போகலாம். இஃப் எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ், அதாவது இன்டூ, மல்டிப்ளிகேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன், டிவிஷன் ஃபார் அடிஷன், அடிஷன் ஃபார் டிவிஷன் and subtraction for multiplication, then which of the following is correct? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. எப்படின்னா நீங்கள் 4யுமே நீங்கள் போட்டு பார்த்து கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். ஓகே, முதல்ல இது போடலாம். 15 மைனஸ் பதில் என்ன போடணும்? மைனஸ் பதில் இன்ட்டு போடணும். அப்போ இன்ட்டு 5. இப்போ டிவைடட் பைக்கு பதிலாக ப்ளஸ் போடணும், +5. அப்புறம் இன்ட்டுக்கு பதில் என்ன போடணும்? -20. ப்ளஸுக்கு பதில் என்ன போடணும்? டிவைடட் பை 10. இது என்ன வருதுன்னு பார்க்கலாம் இருங்க. இது 10 வருதா? வரல. 6 வருதா? வரல. அப்போ 1 வந்து இன்கரெக்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். அப்போ ஒன்று ஆன்சர் கிடையாது. 2வது போடலாம். 8 -10 மைனஸ் என்ன இன்ட்டு 3 ப்ளஸ் என்ன டிவைடட் பை 5 இன்ட்டு நான் -6 என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதுவும் வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் 6 -2 ப்ளஸ் 3 டிவைட் பை ப்ளஸ் 12 மைனஸ் இன்ட்டு 3. இப்போ என்ன வருது? 6 2/3 ப்ளஸ் 36. அதுவும் இல்லை. அடுத்தது சார் ஆன்சர் 2 தான் சார் கரெக்ட். ஆன்சர் 2 கரெக்டா? பார்க்கட்டுமா? இருங்க. ஓ ஆமா, எஸ் சார். சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன். 8 + 10 இன்ட்டு 3 ப்ளஸுக்கு டிவைடட் பை 5 இன்ட்டுன்னா -6. அப்போ இதில் 5 ப்ளஸ்ன்னா டிவைடட் பை அப்போது 36. ஆமாம், 2வது ஆன்சர் தான் கரெக்டாக வருது. மெதுவாக பண்ணுங்க. எல்லாரும் பண்ணுங்க. இருமை. சரி, போதும். மற்றவங்க எல்லாம் பண்ணிட்டோம். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். மெதுவாக பண்ணுங்க. இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்தாலும் பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். 2வது தான் சார் கரெக்ட். சார் 2 தான் சார் வருது. சரி, ஆல்ரெடி சொன்னவங்க மறுபடியும் சொல்லாதீங்க. சொல்லாதவங்க இப்போ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சார் வருது. என்ன வருது? வந்த டாய்லெட் போங்க. உங்களை யார் வேண்டான்னா? ஜோக் புரியலையா? புரியுது சார். ஓகே சரி. ஐயோ சார் இது புரியல சார். 2 தான் சார் ஆன்சர். புரியலன்னு ஒரு குழந்தை சொல்லுது. அந்த குழந்தைக்கு இப்போ 2வது ஆப்ஷன் எடுத்துக்கலாமா? 2வது தான் கரெக்ட்னு சொல்றாங்க. அது கரெக்டான்னு பார்த்துடலாம். 8 டிவைடட் பை 10க்கு பதிலாக டிவைடட் பதிலாக ப்ளஸ் போடணுமா? 8 டிவைடடுக்கு பதிலாக ப்ளஸ் போடணுமான்னு கேட்குறேன். எஸ் சார். ஆமாம், 8 + 10 போட்டாச்சு. அப்போ மைனஸ் வருது. மைனஸ்க்கு பதில் என்ன பண்ணணும்? இன்ட்டு போடணும். 10 இன்ட்டு 3 போடணும். அப்புறம் 18 ப்ளஸ் வருது. ப்ளஸ்க்கு பதிலாக டிவைடட் பை 5 போடணும். அப்புறம் இன்ட்டுக்கு பதிலாக -6 போடணும். இப்போ கண்டுபிடிங்க. 8 + 10 இன்ட்டு 3 டிவைடட் பை 5 -6 கண்டுபிடிங்க பார்க்கலாம். 60. இப்போ அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு போச்சு.
இப்போ 3 முதல்ல டிவிஷன் தான் பண்ணணும், 3/5 பண்ணணும். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்குது. கரெக்ட் தானே? 10 × 3 / 5 போடுங்க. 10 × 3 30, 30 / 5 6, 6 - 6 கேன்சல் ஆகிடுது. அப்போ 8 மட்டும் மிஞ்சுது. அப்போ 8 = 8. எல்லாருக்கும் வருதா? Okay, sir. ஓகே, வெரி குட். எல்லாரும் மற்ற குழந்தைகள்லாம் ஓகே 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 எல்லாரும் போடணும். ஏன்னா குழந்தைகள், நீங்கள் மற்ற குழந்தைகள் வாய் திறக்காதவங்க போட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தெரியலன்னா நீங்கள் என்னை ஸ்டாப் பண்ணுங்கள். சார் இது தெரியல, நீங்கள் அவசரப்படாதீங்கன்னு என்னை சொல்லுங்கள் நீங்கள். சரியா? ஓகே. அடுத்தது 31 பாருங்கள். 31 நீங்களே போடுங்க. நான் ஒன்றும் வாயே திறக்கல, நீங்களே பார்த்து போட்டு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் லோகோ மட்டும் சார் தெரியுது. என்னம்மா? என்னது? பிக்சர் தெரியல சார். பிரசன்ட் சார். பிக்சர் தெரியல சார். தெரியல சார் क्वेश्चंस பாதி. ஓகே வெயிட். क्वेश्चन தெரியலையா? பாதி क्वेश्चन தெரியல சார். ஒரே நிமிடம். நீ காலையில லேட்டா வந்தீங்களாமா? ஃபர்ஸ்ட் வந்தாச்சு சார். கிளாஸ் ஆரம்பிக்கவே வந்துட்டோம் சார். அப்புறம் ஏன் தெரிய மாட்டேங்குது? இருங்க பார்க்கலாம். ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு பார்க்கலாம். ஒரே நிமிஷம். சார் கொஞ்சம் நோண்டு தெரியல சார். இருமா அவசரப்படாதீங்க. சார் நீங்க ஸ்கிரீன் வந்து ஷேரிங் பண்ணல சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணியாச்சு. தெரியுதா? தெரியுது சார். ஓகே போடுங்க. இப்போ போடுங்க. சார் ஆன்சர் 8 சார். சரி, அப்படியே ஆன்சர் தெரிஞ்சவங்க அமைதியா இருங்க. எல்லாரும் போட்டு ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஆன்சர் 8 சார். சரி ஆன்சர் 8 சார். சரி, இருக்கு பாத்துறலாம். சார் 8 இன்ட் தெரியல சார். 8 என்ன தெரியல? 8 × 4. 8 இன்ட் அப்புறம் இருங்க 8 × 4 இருங்க பெருசு பண்றேன். இப்போ கீழ 16 மைனஸ் அப்புறம் தெரியல சார். தெரியலையா? இருங்க. இது ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு பார்க்குறேன். இப்போ இருங்க. இப்போ தெரியுதா? இந்த தமிழ்ல பாருங்க, தெரியுதா? தெரியுது சார். அவ்வளோதான். ஏதோ ஒன்று தெரிஞ்சா சரி. 4 தமிழ்ல தெரியுது சார். ஓகே பரவாயில்ல. சார் நாங்க இங்கிலீஷ் மீடியம். கணக்கில் என்ன இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஒண்ணுதான்ப்பா. சும்மா இருங்க. சார் நான் சொல்லட்டுமா சார் ஆன்சரு? இருமா ஒரு அமைதியா இருங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். எல்லாரும் போட்டுக்கணும், அப்புறம் சொல்லிக்கலாம். கணக்குல இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வித்தியாசம் கிடையாது. எல்லாமே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நீங்க, இல்லையா? சரி, என்ன ஆன்சர் வருது உங்க எல்லாருக்கும்? 8 தான் சார் வருது. 8 சார். எல்லாருக்கும் 8 வருது. எல்லாரும் 8 தான் சார் வருது. 8 சார். ஓகே 8 தான். 8 தான் சார் வருது. ஓகே 8 தான். 8 தான் சார் வருது. வெரி குட். 8 சார். சோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். சரி போதுமா. போதும். If greater than means If less than means minus, greater than means plus, equal to means x, in multiplication and screen தெரியலையா? தெரியுது. இப்போ நீங்களே போடுங்க. இந்த கேள்வி நீங்களே போடுங்க.
பிளஸ் ஆர் விடை. இடப்பா சார் 30. நீங்களே போடுங்க. சார் 30 போட்டு. போட்டிங்களா? இருங்க சார் சார் இருமா. சார் ஆன்சர் 6 சார். ஆன்சர் சார் 6. சார் சார் பிளஸ் ஆர். 6. சரி, சார், சார். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அமைதியா இருங்க, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். சார் 30 வருது சார். சார் 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 30. இருங்க நான் போட்டுட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க. சார் ஆர் சார் 30 சார். 30 வருதா? நல்லா பாருங்க. சார் ஆன்சர் 6 சார். ஆன்சர் 6 வருதா 30 வருதா? ஆன்சர் வந்து 6. நல்லா பாருங்க. இப்ப யாருக்கு 30 வந்ததோ அவங்க மறுபடியும் போட்டு பாருங்க. எல்லாரும் போட்டு பாருங்க. 6 வருதா பாருங்க. சரிப்பா, ஏறுங்க, எல்லாம் போட்டு பாருங்க. எல்லாரும் போட்டு பாருங்க. எல்லாரும் போட்டு பார்க்கட்டு. கொஞ்சம் அமைதியா இருங்க. 6 வந்தவங்க எல்லாம் அமைதியா இருங்க. 6 வராதவங்க 6 வருதான்னு பாருங்க. சார் ஸ்கிரீன் தெரியல சார். என்னம்மா ஸ்கிரீன் தெரியலன்னா உன்னோட மொபைல் கொஞ்சம் சார் மறுபடியும் 6 சார். எல்லாருக்கும் தெரியும், உனக்கு மட்டும் தெரியலன்னா என்னம்மா பண்ணிட்டோம் சொல்லுங்க. சார் 6 சார். 6 தான் ஆன்சர். கரெக்ட், 6 தான் ஆன்சர். எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. 6 வராதவங்க ஒரு நிமிஷம் எடுத்து போடுங்க. நம்ம அப்புறம் அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. 6 வந்தவங்க அமைதியாக கொஞ்சம் நேரம் இருங்க. கொஞ்சம் மற்றவங்களுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? தப்பு இல்லையில? ஓகே சார். கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். சில குழந்தைகளுக்கு கொஞ்சம் லேட்டாக போடுவாங்க. சில சார் 6 தான் சார் வருது. வெரி குட். தெரியல. ஸ்க்ரீன் தெரியலன்னா என்னப்பா பண்ணிட்டு? எல்லாருக்கும் தெரியும், உனக்கு மட்டும் தெரியல. என்ன பண்ணிட்டு நீ வந்து ஒரு ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ண, சரியா போகுது. கண்ணா இங்கே பாரு, ஸ்க்ரீன் தெரிலன்னா எல்லாருக்கும் தெரியுது, உங்களுக்கு மட்டும் தெரிலன்னா நான் மறுபடியும் இது பண்ணேன், எல்லாருக்கும் தெரியுதுங்கிறாங்களே. இருப்பா, அடுத்த கேள்வி இரு. If 4 star 3 equal to 16, 12, 79, 5 star equal to 25, 30, 1136, then 3 star 6 is equal to கேட்குறான். சார் அந்த இமோஜி எல்லாம் போட வேணாம்னு சொல்லுங்க சார். அம்மா நீ கொஞ்சம் அவங்கள கவனிக்காத, நீ பாடத்தை மட்டும் கவனி. அவங்க போடுறவங்கள அப்புறம் கடைசியில் கண்டுபிடிச்சிக்கலாம், கேஷ் பண்ணிடலாம் விடு. ஓகே சார். சார் ஆன்சர் 1 சார். ஆன்சர் 1. ஆன்சர் 1 சார். இருப்பா, நான் முதல்ல போடுறேன். நான் இன்னும் போடவே இல்லை. சார் நான் ஏன் சொல்றேன் சார்? இரு நீ ஒன்றும் சொல்லாத, கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாரும் போட்ட பிறகு சொல்வியாமா. ஆன்சர் 1 எனக்கும் வருது, அதனால அது கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆன்சர் 1 எனக்கும் வருது. இருங்க, எல்லாம் வெயிட் பண்ணலாம். எல்லாரும் போடுங்க. நாங்கள் சொல்கிறத நம்பாதீங்க, நானும் அந்த பையன் சொல்கிறத நம்பாதீங்க. நீங்கள் எல்லாரும் போடுங்க. நாங்கள் யார் சொல்கிறதையும் நம்பாமல் நீங்கள் போடுங்க, அப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு. 1 தான் சார் ஆன்சர். சரி, பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஆன்சர் சார். 1 தான் சார் ஆன்சர். அதாவது முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 ஸ்கொயர், முதல் நம்பரோட ஸ்கொயர், அப்புறம் முதல் நம்பர் 2ஆம் நம்பரையும் பெருக்குனா வர்றது, அப்புறம் முதல் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் கூட்டினா வர்றது, அப்புறம் 2ஆவது நம்பரோட ஸ்கொயர், அப்படி போட்டிருக்காங்க. பட் குட், வெரி குட். 1 தான் ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். அடுத்தது 34. இப்போது நான் படிக்கிறேன், ரெண்டுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் படிக்கிறேன். ஹவு மெனி ஆட் நம்பர்ஸ் ஆர் தேர் இன் த சீக்வன்ஸ் விச் இஸ் இமீடியட்லி ப்ரிசீடட் அண்ட் ஆல்சோ இமீடியட்லி ஃபாலோட் பை அன் ஈவன் நம்பர். தமிழில் படிக்கிறேன். தொடரில் இரட்டை எண்களை முன்னதாகவும் பின்னதாகவும் கொண்ட ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, போடலாமா? odd numbers are there which is immediately preceded and also immediately followed by even number. Okay.
அப்படியே கண் அப்படியே பார்த்துனீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும் ஆன்சர். சார் 14 சார். சார் 14 சார். சார் ஆன்சர் 4 சார். சார் 4 சார் ஆன்சர். ஆன்சர் 4 சார். சார் ஆன்சர் 4 சார். சார் 14 சார் 14 சார். 14 சார். சார் ஆன்சர் 14 சார். சார் 14 சார். ஆன்சர் 14ங்கிறது தவறு. மற்ற எது ஆன்சர் கண்டுபிடிங்க. 14 என்பது தவறு. நீங்க கேள்வி உங்களுக்கு புரியலன்னு ஆன்சர் அர்த்தம். 4. இருக்கப்பா. 14 சொன்ன குழந்தைகள் கேள்வி புரியவில்லை. அட இருப்பாங்கிற 14 என்று சொன்ன குழந்தைகளுக்கு அவங்க கேள்வி புரியவில்லை. கேள்வி மறுபடியும் படிக்கவும். 4 சொன்ன குழந்தைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. வெயிட் பண்ணணும். நீங்க பாட்டு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டாக எல்லாரும் கேள்வி படிச்சு அப்புறம் எழுதுங்க. சார் 14 சார். 14 என்பது தவறான விடை. இப்ப நீங்க கண்டுபிடிங்க ஏழு சார். எது சரியான விடைன்னு கண்டுபிடிங்க. 7 சார். சார் 7 சார். 7 என்பதும் தவறான விடை. 5 சார். 5 சார். 5 தவறான விடை. 4 வருதான்னு பாருங்க. சரி 4 வருதான்னு பாருங்க. மற்றவங்க எல்லாம் 4 வருதான்னு பாருங்க. 4 தான் கரெக்டான ஆன்சரு. 4 வருதான்னு பாருங்க. நீங்க கேள்வியை புரியல. இந்த 3 பதில் சொன்ன குழந்தைகள் அத்தனை பேரும் கேள்வி புரியாம ஏதோ ஒண்ணு வாயில வந்தது சொல்லிடலாம், எதுக்கு சொல்லாம இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சார் புரியல சார். புரியல சார். புரியல. ஓகே, என்ன புரியல? தொடரில் how many odd numbers are there in the sequence which is immediately preceded and also immediately followed by an even number? அதாவது ஆட் நம்பர்னா ஒற்றைப்படை எண் எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்கணும்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடி ஈவன் நம்பர் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல் இது எடுத்துக்கங்க, 3ங்கிறது 7 விட்டுருங்க, அடுத்தது 3 வந்து ஆட் நம்பர். ஆனால் முன்னாடியும் பின்னாடியும் ஈவன் நம்பர் இருக்கா? இல்லை. ஏன்னா முன்னாடி 7 அது ஆட் நம்பர், அதனால் இல்லை. அடுத்த ஆட் நம்பர் 5க்கு முன்னாடியும் பின்னாடி ஈவன் நம்பர் இருக்கா? இல்லை. அடுத்த ஆட் நம்பர் 9க்கு முன்னாடி பின்னாடி ஈவன் நம்பர் இருக்கா? இல்லை. அடுத்த ஆட் நம்பர் 3க்கு முன்னாடி பின்னாடி ஈவன் நம்பர் இருக்கா? இல்லை. அடுத்த ஆட் நம்பர் 7க்கு முன்னாடி பின்னாடி ஈவன் நம்பர் இருக்கா? இல்லை. 5க்கு முன்னாடி பின்னாடி ஈவன் நம்பர் இருக்கா? இல்லை. அடுத்த ஆட் நம்பர் 3க்கு முன்னாடி 6 என்ற ஒரு ஈவன் நம்பரும் 8 என்கின்ற ஈவன் நம்பர் இருக்குது பின்னாடி. அப்போ அதை 1ன்னு எடுத்துக்கணும், அதை ஒன்றுன்னு கவுண்ட் பண்ணணும். அதுக்கடுத்த ஆட் நம்பர் 5க்கு முன்னாடி 8, 5க்கு பின்னாடி 2, அதை 2ஆவதாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்த ஆட் நம்பர் வந்து 3க்கு முன்னாடி 4, 3க்கு பின்னாடி 4, அது ரெண்டுமே ஈவன் நம்பர், அதை ஒரு கவுண்ட்டாக எடுத்துக்கணும். அடுத்தது 9க்கு முன்னாடி 4, 9க்கு பின்னாடி 6, அதையும் ஒரு கவுண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ மொத்தம் எவ்வளோ கவுண்ட் வருதுன்னா 4 கவுண்ட்டுகள் வருகிறது. 4 என்பது சரியான விடை. இதுதான். நீங்கள் அந்த கேள்வி புரியாதனால தான் புரியுதுங்க சார். அதான் நீங்கள் அந்த கேள்வியை புரியாமல் இருந்ததுனால தான் பிரச்சனை. ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சுல்ல? அவ்வளோதான். வெரி குட். குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸ். அவ்வளோதான். ஓகே, அடுத்த கேள்வி படிக்கலாம். நான் படிக்கிறேன். The following diagrams show some relationship among 3 terms. Choose the correct diagram from A, B, C, D, E which corresponds to each group of terms. தமிழில் படிக்கிறேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 உறுப்புகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்றன. ஒவ்வொரு வினாவுக்கும் தொடர்புடைய சரியான படத்தை கொடுக்கப்பட்டுள்ள A, B, C, D and மற்றும் E படங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கவும். ஓகே, இப்போ அந்த படங்கள் பார்ப்போம். படங்கள் எப்படி இருக்குது? ஓகே, 3 சர்க்கிள் இருக்குதா? ஒவ்வொன்றிலையும் 3 சர்க்கிள் இருக்குது. ஓகே, மொத்தம் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் 35வது கேள்வி வந்து பெண்கள், தாய்மார்கள், மருத்துவர்கள். அப்போது பெண்கள், தாய்மார்கள், மருத்துவருக்கு எந்த டயக்ராம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏது ஆன்சர். ஏன் ஏது ஆன்சர்னு சொல்கிறேன் பாருங்க.
அதாவது சார் என் இரு நான் சொல்றேன். ஒரு சர்க்கிள்குள்ள இன்னொரு சர்க்கிள் இருக்கு. அதாவது பெண்களுக்குள்ள தாய்மார் ஐ மீன் மருத்துவர்கள் இருப்பாங்க இல்லையா? இல்லை அப்படி கூட சொல்ல முடியாது. பெண்களுக்குள்ள தாய்மார்கள் இருப்பாங்க. அது எல்லா தாய்மார்களும் பெண்கள் ஒத்துக்கலாம். ஆனால் எல்லா மருத்துவர்களும் பெண்களாக இருக்க முடியாது. தாய்மார்கள் சில பெண்கள் சில ஆண் மருத்துவர்கள் இருப்பாங்க. அதனால் 3வது சர்க்கிள் வந்து கொஞ்சம் வெளியும் அந்த 2 சர்க்கிளையும் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ ஏதான் சரியான விடை. நல்லா பாருங்கள், ஏன் ஏ சரியான விடைன்னு நீங்களே மனசில் புரிஞ்சுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குன்னு 2 நிமிஷம் டைம் தரேன், அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சரியா? ஓகே சார். புரிஞ்சிருச்சு சார். ஏதா சார் ஆன்சர்? ஏதான் ஆன்சர். கரெக்டு. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம், அவசரப்படாதீங்க. நீங்கள் மற்றவங்க எல்லாம் புரியுறதுக்கு டைம் கொடுக்கணும். இந்த சுறுசுறுப்பான குழந்தைகள் முதல்ல முந்திரி கொட்டை மாதிரி இப்போ சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போகலான்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நம்ம கூட அவங்களையும் சேர்த்துக்கணும் இல்லையா? சார். ஓகே, அடுத்த கேள்வி. சன், ஸ்டார், மூன். சார் சி. the answer D. ஆன்சர் டிங்க. சி சார். சன், ஸ்டார், மூன். சன்னு, ஸ்டாரு, மூணு. ஸ்டார் என்பது தனி, சன்ன ஸ்டார்னு சொல்றது இல்ல. சி தான் ஆன்சர். தனித்தனியா இருக்கிறது தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது. அடுத்த கேள்வி. அடுத்தது ட்ரீ எக்ஸ் நெஸ்ட். ட்ரீ எக்ஸ் நெஸ்ட். ட்ரீ ஸ்கிரீனே தெரியல சார். ஸ்கிரீன் தெரியல. The answer E. ட்ரீ எக்ஸ் நெஸ்ட். ட்ரீ நெஸ்ட். சார் இ. எப்படி ஒரு ட்ரீ எக் நெஸ்ட்? சார் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ட்ரீ சார், செகண்ட்ல இருக்க வந்து நெஸ்ட் சார், தேர்ட்ல இருக்கிறது எக் சார். அப்படியா சொல்றீங்க? சார் ஆமா சார். அதாவது நீங்க என்ன அஸ்யூம் பண்றீங்கன்னா அந்த நெஸ்ட் வந்து ட்ரீ கூட தான் கட்டுன்னு நீங்க அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. அப்படியா? நெஸ்ட் வந்து ட்ரீ கூட தான் இருக்குமா? சார் ஸ்கிரீன் தெரியல சார். சார் அதனால சார் ஸ்கிரீன் தெரியல சார். அது ஒண்ணும் பண்ண முடியாதம்மா. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியல. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை மறுபடியும் நீங்க செக் பண்ணுங்க. என்கிட்ட பிரச்சனை இல்லை. என்கிட்ட மற்றவங்க எல்லாம் தெரியும் போது என்கிட்ட பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட தான் பிரச்சனை. டியா ஈயா? ஆன்சர். ஐ திங்க் ஈ தான் ஆன்சர். ஆனா டிவே ஆன்சர் மாதிரி தெரியுது. ஆனா ஈ தான் ஆன்சர். சார் 36 ஆன்சர் சார் 36 ஆன்சர் என்னது சார்? 36 ஆன்சர் வந்து சி. சார் தப்பு சார். எப்படி சார் சன் வந்து ஒரு ஸ்டாரா சார்? சன் ஸ்டார் இல்லையே. ஆமா சார், சன் ஒரு ஸ்டார் தானே சார்? சன் ஸ்டார்னா சொல்றாங்க. ஆமா சார். சன் ஒரு ஸ்டார், அதுக்குள்ள சார் மூன் வந்து ஒரு ஸ்டார் இல்ல. ஆனா சன்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி மூனுக்கு லைட் கிடைக்குது சார். ஆன்சர் டி சார். சார் சன் ஸ்டார் இல்லையே சார். தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. சன் எப்படி ஸ்டார் ஆக முடியும்? நீங்க கேள்வி கேட்டதனால் ஆசிரியர் கன்ஃபியூஷன் அடைந்து விட்டார். இங்க பாருங்க, குழந்தைகள் கேள்வி கேட்டதனால் ஆசிரியர் மண்டை குழம்பம் ஆகிவிட்டது. அதனால இதை நான் அடுத்த வாரம் சொல்றேன். ஓகே சார் மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க சார். யாரு மைக் ஆன் பண்ணிருக்கிறத ஆஃப் பண்ணுங்கம்மா. ஐயோ குழந்தைகளா, மைக் ஆஃப் பண்ணுங்க. யார் மைக் ஆன்ல இருக்கிறத ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். விமினட் ஐடில யாரோ இருக்காங்க சார். குழந்தைங்க என்ன பண்ற பாரு. யார் அந்த குழந்தை? ஏதோ ஒரு குழந்தை நம்ம வந்து சார் சன் வந்து ஸ்டார் இல்ல சார். அப்புறம் என்னது சார்? கூகுள்ல பார்த்தா சன் ஒரு ஸ்டார் தான் சார். கூகுள்ல சரி பாருங்க சரி. சார். இப்போ அதான் நான் குழம்பிட்டேன். நீ கேட்டதுனால மண்டை பிச்சுட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால அடுத்த வாரம் சொல்றேன். தப்பா சொல்ல நான் விரும்பல. சரியா? அடுத்து ட்ரீ எக் நெஸ்ட் கூட ஐ திங்க் இது வந்து 5வது ஈ தான். ஏன்னா ட்ரீக்குள்ள தான் நெஸ்ட் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. சார் நான் டவுட் டவுட் கேளுங்க.
சார் 3 plus x. இருங்க அந்த பையன் டவுட் கேக்குறாரு அந்த அந்த பாய் டவுட் கேக்குறாரு சார் சன்னு வந்து ஒரு ஸ்டார் தாங்க சார். அதான் அதை நான் அடுத்த வாரம் சொல்றேன் தம்பி. அதான் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். டோன்ட் வரி. ஓகே சார். தப்பா நான் சொல்ல விரும்பல. எனக்கே ஓகே. உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. சோ அடுத்து அட்மாஸ்பியர், ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன். சார் பி தான் சார் Atmosphere. ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன். பி தான் சரியான விடை. கரெக்ட். இதுக்கு பி தான். வெரி குட். இது கன்ஃபியூஷன் இல்ல. ஆனஸ்டி, இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட். ஆனஸ்டி, இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட். Aptitude. ஆனஸ்டி, இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட். சார் ஆன்சர் சி சார். ஆன்சர் சி தான் நினைக்கிறேன். ஆமா சி தான். ஆன்சர் சி தான். ஓகே Answer C தான் சார். ஓகே. Sir, answer 3, sir. சி ஒத்தாச்சு. ஓகே இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மற்ற கேள்வியெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இன் பிட்வீன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுற கேள்விக்கெல்லாம் பதில் போடுங்க. தப்பானா பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க. சும்மா மொட்டை ஏதோ போடாதீங்க, ட்ரை பண்ணி போடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வந்துடும். வந்தால் உடனடியாக நான்